தற்போதைய அண்மை செய்தியாக அங்கீகாரமில்லாத பள்ளிகள் தேர்வு மையமாக கிடையாது என கூறப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக அங்கீகாரமில்லாத பள்ளிகள் தேர்வு மையம் கிடையாது என தேர்வுத்துறை கூறியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் அதற்கான தேர்வு மையங்களை தேர்வுத்துறை இயக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 3000க்கும் மேற்பட்ட மையங்களில் அந்த பொதுத் தேர்வுகள் என்பது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் இத்தகைய மையங்கள் அமைக்கப்படும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தனியார் பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறையின் அங்கீகாரம் இல்லாமல் பல பள்ளிகள் இயங்குகின்றன. ஆண்டுதோறும் அங்கீகாரத்தை புதுப்பிப்பது வழக்கம். சில பள்ளிகள் அவ்வாறு செய்ய தவறிவிடுகின்றன. அந்த வகையில் தற்பொழுது பொதுத் தேர்வு மையங்களை அமைக்கக்கூடிய பணியில் அரசு தேர்வுத்துறை ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அந்த வகையில் விருப்பப்பட்ட பள்ளிகள் தங்கள் தேர்வு மையங்களை அமைக்க விரும்பினால் அது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சுற்றறிக்கையில் அந்த குறிப்பிட்ட அந்த பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறையின் அங்கீகாரம் பெற்று செயல்படுகிறதா என்பதை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், அத்தகைய பள்ளிகளுக்கு மட்டுமே இந்த தேர்வு மையங்களை அமைப்பதற்கான அந்த பரிசீலனையை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு செய்ய வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கீகாரம் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டுமே தேர்வுத்துறை சார்பில் அமைக்கப்படக்கூடிய தேர்வு மையம் அமைக்கப்படும் என்றும், தேர்வு மையங்கள் அங்கீகாரம் இல்லாத அந்த பள்ளிகளுக்கு தேர்வு மையங்கள் அமைப்பதில் அனுமதி கிடைக்காது என்பதும் தற்போதைய தேர்வுத்துறையின் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சமாக இருக்கின்றது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.